உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது உருளை. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் 4 மீட்டர். உயரம் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அடிப்பரப்பு. அடிப்பரப்புன்றது இது வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 500 சதுர மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு உருளையின் கன அளவு தானே கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? உருளையின் கன அளவு ஈக்குவல் டு πr² h. நமக்கு வந்து இதில் ஹெச்சோட வேல்யூ தான் தெரியும். இப்போ πr² வந்து கண்டுபிடிக்கணும். πr²ன்றது வந்து என்ன ஃபார்முலா? வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா வந்து πr². இங்கே வந்து 500 மீட்டர் ஸ்கொயர்ன்றது வந்து என்ன? அடிப்பரப்பு. உருளையின் அடிப்பரப்பு. உருளையின் அடிப்பரப்புன்றது வட்டத்தின் பரப்பா? அப்போது இந்த 500 மீட்டர் ஸ்கொயர்ன்றது வந்து πr²ஓட வேல்யூ. இப்போ πr² பதிலாக நம்ம 500 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ ஹெச்சோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2000. கன அளவுன்றதுனால மீட்டர் கியூப். இந்த சமுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2000 மீட்டர் கியூப்.